திருப்பதி லட்டு இஷ்யூ பத்தி நிறைய பேர் பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல திருப்பதி லட்டு இஷ்யூ பத்தி நம்ம பேசலாங்க. இப்போ இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களே, அவங்க மேல என்னென்ன கேஸ் ரிஜிஸ்டர் ஆவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரிதாப சேனல் வந்து லட்டு சம்பந்தமா, திருப்பதி லட்டு சம்பந்தமா வீடியோ போட்டாங்களே, அவங்க ரிமூவ் பண்ணாங்க, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் சுப்ரீம் கோர்ட்ல இது சம்பந்தமா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களே, அதை பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க. ஹலோ பெட்டர் சிட்டிசன்ஸ், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். இந்த வீடியோ வந்து திருப்பதி லட்டு இஷ்யூ தாங்க, ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க. இப்போ ஆந்திரால பாத்தீங்கன்னா இந்த திருப்பதி லட்டு இஷ்யூ வந்து பெரிய கான்ட்ரோவர்சி இஷ்யூ போயிட்டு இருக்குங்க. சோ திருப்பதி கோயில் பத்தி ஆல்ரெடி நிறைய பேர் பார்க்கற, நிறைய பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குமே பாத்தீங்கன்னா 24 மில்லியன் பீப்புள் ஆல் ஓவர் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா வந்துட்டு போவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 3,50,000 லட்டு எல்லாம் செஞ்சு பிரசாதமா கொடுப்பாங்க, பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி இந்த கோயில்ல வந்து இவ்வளவு ஸ்பெஷலா போயின்னு இருக்கும் போது அந்த கோயில்ல அந்த லட்டுல பாத்தீங்கன்னா கீழ வந்து கலப்படம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிஎம் இதை பத்தி பேசினனால இப்ப இந்தியா ஃபுல்லாவே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த திருப்பதி லட்டு இஷ்யூ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாலிடிக்ஸ் பேச வேணாம், நம்ம இதுல இருக்க லீகல் கான்சிக்வன்ஸ் மட்டும் பேசலாம். வாங்க. இந்த நெய்ல என்னென்ன கலப்படம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா பாம் ஆயில் இருக்கா, ஃபிஷ் ஆயில் இருக்கா, மீட் எல்லாம் சேர்ந்து தான் அந்த லட்டு செய்யறதுக்கு ப்ராசஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆந்திரா சிஎம் வந்து சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா இப்ப பொலிட்டிக்கல் இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா நம்ம லீகல் இஷ்யூ மட்டும் இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க. திருப்பதி லட்டு செய்யறதுக்காக கீ வந்து பாத்தீங்கன்னா ஏ டைரி கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் போட்டு, அவர் கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு வாங்கியிருக்காங்க. இந்த இஷ்யூக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டேங்கர் கீ வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 10 டேங்கர் வந்து செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டேங்கர் வந்து ஐலி வந்து கலப்படம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மேனேஜர், அந்த திருப்பதி கோயில் இருக்க மேனேஜர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இப்போ அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஏஆர் டைரிஸ் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போற சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுதாங்க லீகல் ஆஸ்பெக்ட். இப்போ வந்து அங்க கலப்படம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 4 டேங்கர்ல வந்து கலப்படம் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அவங்க மேல என்னென்ன கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணலாம், லீகலா என்னென்ன கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணலாம் சொல்லிட்டு ஒண்ணு பார்க்கலாம். வாங்க. நம்ம இந்தியால கலப்படமான நெய் கொடுத்ததுக்காக போன வருஷத்துல பாத்தீங்கன்னா 5 பேருக்கு லைஃப் டைம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லங்க 50,000 ஃபைன் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க மேல எந்தெந்த செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 272, 273 அண்ட் 420, 467 அண்ட் 471 படி அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுக்காக யூபில இருக்க கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா நெய் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. 50,000 வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்தியால ஃபுட்ல கலப்படம் பண்ணதுக்காக லைஃப் டைம் ஜெயில் தண்டனை கொடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. கீழ பாத்தீங்கன்னா கலப்படம் கொடுத்ததுக்காக யூபி கோர்ட் வந்து 5 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. 50,000 ஃபைன் அமௌண்ட் ஈச் மெம்பருக்கு வந்து 50,000 ஃபைன் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க மேல கிட்டத்தட்ட 5-6 செக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே கோர்ட் ப்ரூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. இது ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கோங்க. இந்த கேஸ் வந்து கீ ரிலேட்டட் இருக்கிறதால இந்த கேஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப திருப்பதி லட்டு இஷ்யூ சம்பந்தமாவும் இவங்க மேல இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சின்ஸ் பாத்தீங்கன்னா ஜூலைக்கு அப்புறம் புது லா வந்தனால ஜூலைக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்ட் அந்த டேங்கர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேல வந்து ஐபிசி செக்ஷன் படி கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். இல்லனா புதுசா வந்த பிஎன் ஆக்ட் படி ஜூலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலைக்கு அப்புறம் இந்த அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் படி அவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். சோ புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் படி கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா கூடிய சீக்கிரத்துல, ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வச்சிருவோம். ஏன்னா அந்த ரூல் படி பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து கேஸ் நடத்தி முடிக்க சொல்லிட்டு புதுசா வந்த ரூல் சொல்லியிருக்கு. சோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. திருப்பதி கோயிலோட இன்சார்ஜ் வந்து இந்த மாதிரி கலப்படம் இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. அது ரிப்போர்ட் படி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து அவங்களோட சைடுங்க, அவங்களோட தரப்புல இருக்க விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப ஏஆர் டைரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 1998ல இருந்து நாங்க இந்த கீ சப்ளை பண்ணின்னு இருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க மேல யாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இல்ல. ஒரு தடவை கூட யாருமே எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இல்ல. இன்ஃபேக்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் அக்யூசேஷன். எங்க மேல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி வந்து கலப்படம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜி இருக்கு. எங்க கிட்ட நிறைய லேபர்ஸும் இருக்காங்க. நாங்க ஒரு மில்க் வந்து டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வித்தின் 32 செகண்ட்ஸ்ல வந்து அந்த மில்க் வந்து கரெக்டா இருக்கா, கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்க செக் பண்ணிடுவோம். இன்கேஸ் கரெக்டா இல்லைன்னா நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் வச்சு தான் நான் மேனுஃபேக்சர் பண்றோம். எங்க மேல இது வரைக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்ல. நாங்க 1998ல இருந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க ஒரு ஃபுல் ரெப்யூட்டட் பிசினஸ். நாங்க இந்த பிசினஸ்க்காகவே பண்ணல. இந்த திருப்பதிக்கு நாங்க சப்ளை பண்ணது வந்து நாங்க பிசினஸ்க்காக பண்ணல, பெருமாளுக்கு வந்து நாங்க வந்து ஒரு பிளெஸிங்கா தான் பார்த்துன்னு இருக்கோம். ஆனா இந்த விஷயத்தை வந்து இவங்க தப்பா எங்க மேல வந்து அலிகேஷன் பண்றாங்க. கண்டிப்பா நாங்களும் கோர்ட் அப்ரோச் பண்ணுவோம் சொல்லிட்டு இவங்க சைட்ல தரப்புல சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன அக்யூசேஷன் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, என்ன அலிகேஷன் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அந்த கீழ ஃபிஷ் ஆயிலோ மீட்டோ அண்ட் பாம் ஆயிலோ இருக்கு
இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஃபிஷ் ஆயில் பாத்தீங்கன்னா கீயோட ரேட் ஜாஸ்தியா இருக்கு. அது எப்படி நாங்க கலப்படம் பண்ண முடியும்? இந்த காம்பினேஷன்ல நாங்க கீ செஞ்சிருந்தோம்னா அவங்க கீ செய்யும் போது லட்டு செய்யும் போது ஸ்மெல்லிலே கண்டுபிடிச்சிருவாங்க. இன்கேஸ் டிவோட்டி சாப்பிடும் போது அந்த டிவோட்டி வந்து லட்டு சாப்பிடும் போது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே, நாங்க எப்படி இதை கலப்படம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து அலிகேஷனுக்காக ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இது சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காரு. என்ன ரிப்போர்ட் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் செகண்ட் ரிப்போர்ட் 2 ரிப்போர்ட் வாங்கணும். செகண்ட் ரிப்போர்ட் படி தான் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மோர் ஓவர் பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில்னா ஏதோ ஒரு ஃபுட்ல வந்து கலந்துருந்தாவே ஈஸியா அதை சாப்பிடும் போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ இவங்க சொல்ற குற்றச்சாட்டை வந்து நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இருக்க ஃபுட் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு. மோர் ஓவர் பாத்தீங்கன்னா அந்த ஏஆர் டைரிஸ் வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாலாம் இந்த கான்ட்ராக்ட் அடிக்கல. சோ அவங்க கோயில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வந்து ஒரு டீம் வந்து 4 பேர் வந்து டீம் வந்து எங்களோட மேனுஃபேக்சர் யூனிட் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணி எல்லா கெப்பாசிட்டி வந்து வெரிஃபை பண்ணிட்டு எங்களோட குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க. சோ அதனால நாங்க ஜென்யூனா தான் பண்ணோம். மோரோவர் பாத்தீங்கன்னா நாங்க வந்து கோயிலுக்கு கொடுக்கும்போது ரொம்ப டெடிகேஷனா நாங்க ஒரு லேபுக்கு அனுப்பிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு தான் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து வாங்கும் போது டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நாங்க தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க ஏஆர் டைரிஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த திருப்பதி லட்டு கான்ட்ரோவர்சி சம்பந்தமா 2 பேரும் 2 தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருக்க நியாயத்தை சொல்லியிருக்காங்க, இவங்க தரப்புல நியாயத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் படி கோர்ட்டு தாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். இவங்க தரப்புல சொல்றாங்க கீல பாத்தீங்கன்னா 10 டேங்கர் வாங்கியிருக்கோம், அதுல 4மே ஹைலி கலப்படம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தரப்புல. இவங்க தரப்புல பாத்தீங்கன்னா அனுப்பும் போதே லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் அனுப்புறோம். சோ அதனால நாங்க குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த கீ நாங்க கொடுக்கும் போது கோயிலுக்கு வந்து நாங்க சர்வீஸ் பண்ற மாதிரி தான் கொடுக்குறோம் சொல்லிட்டு இவங்க தரப்புலயும் இவங்க சொல்லியிருக்காங்க. சோ 2 தரப்புலயும் அவங்க நியாயத்தை சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. கோர்ட்ல அங்களுக்கு லோக்கல் கோர்ட்ல வந்து தான் சோ யார் தப்பு பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கும். யூபி கோர்ட் இப்ப கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஃபேக்கான நெய் கொடுத்திருந்தானா இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இன்கேஸ் ஃபேக்கான அலிகேஷன் வச்சிருந்தானா இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சோ இதுதாங்க இந்த கேஸோட அப்டேட். இந்த திருப்பதி லட்டு இஷ்யூ சம்பந்தமா நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஆக்டர் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆடியோ லான்ச்ல வந்து லட்டை பத்திலாம் நான் பேச மாட்டேன், அது வந்து சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொல்லிட்டு அவரு ஓப்பனா அவரோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல வந்து பேசியிருக்காரு. அதுல என்ன பார்த்த வரைக்கும் எனக்கு தப்புன்னு தெரியல. அங்க இருக்க டெபுட்டி சிஎம் வந்து இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கார்த்திகை பத்தி பேசியிருக்காரு. இப்ப கார்த்திக் வந்து ஆக்டர் கார்த்திக் வந்து அப்பாலஜிஸ் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி வந்து பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா பரிதாபங்களும் வந்து திருப்பதி லட்டு இஷ்யூ சம்பந்தமா உள்ள வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. வைரலான பிறகு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு ரிலிஜியஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம ஒரு கருத்து சொன்னாவே அதை தப்பா சில பேர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல தப்பா அலிகேஷன் வைப்பாங்க, நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்தியாவில ஒரு லா இருக்குங்க, ஒரு ரிலிஜியஸ் ஹர்ட் பண்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு. ஐபி செக்ஷன் 295A படி பாத்தீங்கன்னா யாரோ இந்த பர்சன் வந்து ரிலிஜியஸ் ஹர்ட் பண்ற மாதிரி மத்தவங்களோட ரிலிஜியஸ் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி வந்து நம்ம பேசிட்டோம்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3 years வரைக்கும் இம்ப்ரிஸ்மெண்ட் இருக்குங்க. புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் ஆக்ட் படி செக்ஷன் 299 படி நம்ம மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் ஏதாவது இதை பத்தி பேசினா திருப்பதி இஷ்யூ பத்தி நான் ஏதாவது ஒரு ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணனா பாக்குறவங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும். ஆனா சில பேருக்கு ஓகே இல்லாம இருக்கலாம். அவங்க வந்து என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணானா போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் கோர்ட்டு கேஸ் சுத்திட்டு பிறகுதான் இன்கேஸ் நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அதுல இருந்து வெளியில வரலாம். இன்கேஸ் கோர்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இல்ல நீ தப்பா தான் பேசிருக்கேன்னு சொல்லிட்டானா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சோ இதுதான் இந்தியன் ரூல் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் டாபிக் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டைம்ல வந்து இதை பேஸ்ட் ஆன் படி காமெடி எதை போட்டாலும் பாக்குற நம்மள நார்மலா எடுத்துப்போம். ஆனா சில பேருக்கு இதை தப்பா தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் இந்த இஷ்யூங்க. இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு அவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா காமெடிக்காக தான் நான் போட்டிருக்கோம், மத்தவங்களை ஹர்ட் பண்றதுக்காக போடல. இன்கேஸ் மத்தவங்க ஹர்ட் ஆயிருந்தானா அதுக்காக நான் சாரி கேட்டுட்டு அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் பாத்துக்கோ, இந்த மாதிரி ஒரு லா இருக்கு. சோ நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிறிஸ்டியனும் சரி முஸ்லீமும் சரி இந்துவும் சரி எந்த ஒரு ரிலிஜியஸ் வந்து ஹர்ட் பண்றாம நம்ம பேசக்கூடாது, பண்ணக்கூடாது. இன்கேஸ் அப்படி நம்ம பண்ணனா அதுக்கு நம்மளுக்கு அஃபென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் ஒரு லாவா இருக்கு. புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் படி அந்த லா இருக்கு, செக்ஷன் 299 படி இருக்கு. அதுக்கு வந்து நம்மளுக்கு 3 years வரைக்கும் இம்ப்ரிஸ்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சென்சிட்டிவ் டாபிக், ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தமா சென்சிட்டிவ் டாபிக் போகும்போது அதை பத்தி நம்ம நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி நம்மளுக்கு வந்து அகேன்ஸ்டா வந்து சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த வீடியோ எவிடன்ஸ் வச்சு நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் இருக்குங்க. ஆனா மற்றவங்க ஹர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதனால இந்த விஷயமா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி
இந்த வீடியோவை அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா சட்டப்படி தப்பு. இன்கேஸ் கண்டென்ட்ல ஏதாவது தப்பு, ஸோ இது நீ தப்பு பண்ணிருக்க, இது இந்தியன் லா படி அஃபென்ஸ் சொன்னா அது நம்ம ஏத்துக்கலாம். மற்றபடி இதெல்லாம் இந்த மாதிரி டாபிக்லாம் நீ போடவே கூடாது, போட்டனா உங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்றதுலாம் சட்டப்படி தப்பு. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த திருப்பதி லட்டு சம்பந்தமா இஷ்யூ சம்பந்தமா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க பார்த்து யார் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. எதுக்காக ஃபைல் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அந்த சாம்பிள் வந்து கரெக்டா இவங்க கிட்ட வாங்கின சாம்பிளா இல்ல முன்னாடி இந்த சாம்பிளா, எந்த சாம்பிள் அவங்க வாங்கியிருக்காங்க சொல்லிட்டு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலையே, இதை பத்தி டீடைல் ரிப்போர்ட்டே கொடுக்கலையே, அதை பத்திலாம் கொடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டை வந்து மானிட்டர் பண்ண சொல்லிட்டு சில பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நிறைய கேசஸ்லாம் போயிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் இது சம்பந்தமாகவும். அண்ட் ஆர்டிகல் 25, 26 வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ஸ் இருக்கு. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி திருப்பதி லட்டு இஷ்யூ சம்பந்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கான பக்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுங்க சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுதாங்க இந்த திருப்பதி லட்டு இஷ்யூ சம்பந்தமா லீகல் ஆஸ்பெக்ட். ஸோ லீகலா இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. அவங்க தரப்புலையும் அவங்க நியாயத்தை சொல்லியிருக்காங்க, இவங்க தரப்புலையும் இவங்க நியாயத்தை சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. கோர்ட் வந்து ரெண்டு பேரும் யார் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் சொல்ல போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ சம்பந்தமா ஃபுல் டீடைல் ரிப்போர்ட், ஸோ இந்த சாம்பிள்லாம் வந்து இவங்க கிட்ட தான் கலெக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் ரிப்போர்ட் வந்து அவங்க சைட்ல இருந்து கொடுத்துதான் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும் சொல்லிட்டு இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து கமாச சொல்லுங்க. இந்த திருப்பதி லட்டு இஷ்யூ சம்பந்தமா உண்மையிலே யார் தப்பு பண்ணிப்பா நீங்க நினைக்கிறீங்களோ அது கமாச சொல்லுங்க. Better citizen, better nation. Thank you for watching this video. Have a good day. வேற ஏதாவது நான் டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது மோஸ்டா லைக் வந்து என் சொசைட்டிக்கு நீடா இருக்கும். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பை. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.